வணக்கம் குழந்தைகளே. எல்லோரும் நலமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் ஆரோக்கியமாக இருப்பதற்கு மூச்சு பயிற்சி, அதாவது பிரீத்திங் எக்ஸசைஸை நம்ம செய்யலாமா? இந்த பயிற்சிகளை வெறும் தரையில் செய்யக்கூடாது, ஏதாவது ஒரு விரிப்பின் மீது தான் செய்யணும். இந்த பயிற்சிகளை செய்கிறதுனால குழந்தைகளின் கவனம் சிதறாமல் இருக்கும். பயிற்சியை ஓம் சொல்லி ஆரம்பிக்கலாம். ஆழமாக மூச்சு உள்ளே இழுத்து மூச்சை வெளியில் விடும் பொழுது 3 முறை ஓம் சொல்லலாம். மெதுவாக கைகளை பின்னாடி கட்டிக்கோங்க. மூச்சு உள்ளே இழுத்துக்கோங்க. மூச்சை வெளியில் விட்டுக்கிட்டே முன்பக்கமாக பெண்ட் பண்ணுங்க. உங்கள் நெத்தி தரையில் படட்டும். சாதாரணமாக மூச்சு உள்ளே இழுத்து வெளியில் விட்டு அப்படியே இருங்க. மெதுவாக மூச்சு உள்ளே இழுத்து நேரா வாங்க. மூச்சை வெளியில் விட்டு கைகளை முன்னாடி கொண்டு வாங்க. மெதுவாக கைகளை தேய்ச்சி கண்களை அமுக்காமல் கண்கள் மேலே வச்சு இதமான சூடை ஃபீல் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ரிலீஸ். மெதுவாக கண்களை திறங்க, கைகள் எடுங்க. சென்ற வகுப்பில் நாம் திருக்குறள் கதைகள் என்ற பாடத்தில் முதல் கதையான சரியான தீர்ப்பு என்ற கதையை பார்த்தோம். அடுத்து தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் என்ற திருக்குறளையும் பார்த்தோம் இல்லைங்களா? இன்னைக்கு நாம காலமறிதல் என்ற அதிகாரத்தில் இருக்கிற 484வது குறளையும் அக்குறளுக்கான கதையையும் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். நம்ம பார்க்க போற இந்த கதையின் தலைப்பு காலத்தே பயிர் செய். குழந்தைகளே, அடுத்து கதையை பாருங்க. முன்பொரு காலத்துல மலைச்சாமி என்ற ஒரு ஏழை விவசாயி இருந்தாராம். அவர் இளந்தங்கொட்டை என்னும் கிராமத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவருக்குன்னு சொந்தமான நிலம் ஏதும் கிடையாது. விவசாயினா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா குழந்தைகளே? ஒரு நிலத்தில் பயிர் செய்து அதை அறுவடை செய்து ஊர் மக்களுக்கெல்லாம் விலைக்கு கொடுப்பவர் தான் விவசாயின்னு சொல்லுவாங்க. விவசாயிக்கு சொந்தமாக நிலம் இல்லை என்றால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கூலிக்கு வேலைக்கு போவாங்க. ஆனால் இந்த மலைச்சாமி என்பவர் மிகவும் அறிவாளி, நேர்மையானவர். அதே ஊர்ல மாதையன் என்ற பெரிய பணக்காரர் இருந்தாராம். இவர் எப்படிப்பட்டவர்னா எல்லோருடைய உழைப்பையும் சுரண்டிக்கிட்டு அவங்களுக்கு காசு கம்மியாக கொடுப்பாராம். உழைப்புக்கேற்ற ஊதியம் கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் இவர் நிறைய வேலை வாங்கிட்டு கொஞ்சமாக காசு கொடுப்பாராம். இப்படி தீய எண்ணம் உடையவர் தான் இந்த மாதையன் என்பவர். இப்படி தீய எண்ணம் கொண்ட மாதையனிடம் மலைச்சாமி போய், என்னிடம் நிலம் எதுவும் இல்லை, ஆனால் எனக்கு விவசாயம் நல்லா தெரியும். விவசாயம்தான் எல்லோருக்கும் சோறு போடும். அந்த சோறு போடும் விவசாயத்தை நான் செய்யணும்னு நினைக்கிறேன். ஆனால் என்கிட்ட நிலமே இல்லை. உங்ககிட்ட நிலம் இருந்தால் என்னிடம் கொடுங்க. அதற்கு குத்தகைக்கான காசு உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. குழந்தைகளே, குத்தகைனா என்னன்னா நிலத்தை வாடகைக்கு விடுவதற்கு பெயர்தான் குத்தகைன்னு சொல்லுவாங்க. சரி மலைச்சாமி, நான் சொல்றத கேள் என்று குத்தகைக்கு ஈடான நிபந்தனையை சொல்றாரு. நீ என் நிலத்துல என்ன வேணாலும் பயிர் செய், ஆனா நிலத்துக்கு மேல வரது மொத்தம் நீ எனக்கு தந்துடு. நிலத்துக்கு கீழே என்ன விளையுதோ அது எல்லாம் நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆசிரியர் முதல்ல சொன்ன இல்லைங்களா, மலைச்சாமி மிகவும் அறிவாளின்னு. அவர் நிலத்துக்கு கீழே என்னென்ன விளையும் அப்படின்னு யோசித்து பார்த்திருக்காரு. குழந்தைகளே, எதெல்லாம் நிலத்துக்கு கீழே, அதாவது மண்ணுக்கு கீழே விளையும் என்று உங்களுக்கு தெரியுமா? இங்க பாருங்க, வேர்க்கடலை, வெங்காயம், பூண்டு,
கிழங்கு வகைகள் எல்லாம் நிலத்துக்கு கீழே விளையும். இதுல அவர் வேர்க்கடலையை விதைத்திருக்காரு. வேர்க்கடலையும் நன்கு முளைத்து வளர்ந்து விட்டது. பணக்காரரான மாதையன் என்ன சொன்னாரு குழந்தைகளே? மண்ணுக்கு கீழே விளைவதெல்லாம் உனக்கு, மண்ணிற்கு மேலே விளைவதெல்லாம் எனக்கு அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா? மேலே விளைந்த செடியை மட்டும் மாதையனிடம் கொடுத்துட்டு வேர்க்கடலை எல்லாம் மலைச்சாமி எடுத்துட்டு போயிட்டாரு. பணக்காரரான மாதையன் என்பவர் ஏமாந்து போயிட்டாரு. உடனே மாதையன் அடுத்த முறை மண்ணிற்கு மேலே விளைவதெல்லாம் உனக்கு, மண்ணிற்கு கீழே விளைவதெல்லாம் எனக்கு அப்படின்னு மாற்றி சொல்லியிருக்காரு. இந்த முறை மலைச்சாமி நெல்லை விதைத்தாராம். பயிரும் நன்றாக வளர்ந்து வந்துடுச்சு. அறுவடையும் செய்து நெல்லை எல்லாம் மலைச்சாமி எடுத்துக்கிட்டாராம். மாதவையனுக்கு எதுவுமே கிடைக்கல. இந்த முறையும் அவர் ஏமாந்து போயிட்டாராம். ஒரு செயலை செய்வதற்கு முன் அதற்குரிய காலமும் இடமும் அறிந்து செயல்பட்டால் அந்த செயலில் வெற்றி பெறலாம். எனவே அறிவுபூர்வமாக செயல்படணும். குழந்தைகளே, நாம் படிக்கிறது எதுக்குன்னா மார்க் வாங்க மட்டும் இல்லை, அறிவுபூர்வமாக சிந்திக்கவும் தான். குழந்தைகளே, ஆசிரியர் முதல்ல சொன்னில்லைங்களா, நம்ம பார்க்க போகிற இந்த குறளானது காலமறிதல் என்ற அதிகாரத்தில் இருக்கிற 484வது குறள்னு. குறளை பாருங்க. நாளம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தார் செயின். நாளம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தார் செயின். குழந்தைகளே, நாளம் என்றால் உலகம். இந்த உலகத்தையே நாம அடையணும்னு நினைத்தாலும் அடைய முடியும். எப்படி என்றால் அதற்கான காலமும் இடமும் அறிந்து நாம செயல்பட்டால் இந்த உலகத்தையே நாம அடைந்து விடலாம். இக்கதையில் வரும் மலைச்சாமி என்பவர் ஏழையாக இருந்தாலும் அறிவாளியாக இருந்து சிந்தித்து காலம் அறிந்து இடத்திற்கு ஏற்றாற்போல் செயல்பட்டதால் வெற்றி பெற்றார். மாதையன் என்பவர் பணக்காரராக இருந்தாலும் நேர்மையற்றவராக பிறரை ஏமாற்றும் குணத்துடன் இருந்ததால் தோல்வி அடைந்தார். குழந்தைகளே, நீங்களும் இந்த திருக்குறள் கதையில் வருவது போல் தகுந்த காலத்துக்கும் இடத்திற்கும் ஏற்றாற்போல் சிந்தித்து செயல்பட்டு வாழ்க்கையில உயர்ந்த நிலையை அடையணும். சரிங்களா குழந்தைகளே? அடுத்து இன்றைய வீட்டு பாடம் 6ல் உள்ள இந்த 3 வினாக்களுக்கான விடைகளையும் படித்து ஆசிரியருக்கு எழுதி அனுப்பணும். சரிங்களா? அடுத்து செயல் திட்டம் ஆக்டிவிட்டி செய்து அனுப்பணும். சரிங்களா? திருவள்ளுவர் படம் ஒட்டி நூலினை பற்றி 3 வரிகள் எழுதவும். நன்றி குழந்தைகளே. அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்.